ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா சிக்கன். இன்னைக்கு ஸ்பெஷலே ஆந்திரா சிக்கன் தான். ஆந்திரா சிக்கன் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாமா? இதில் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். அதோட ஆட் பண்ணுறது மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். சிக்கனோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஒரு கடாயை எடுத்துட்டு சூடு ஏறினோடனே எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு தேவையான அளவு மல்லி, தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு சோம்பு, ஜீரகம் கொஞ்சம், அதோட ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை 2 ஆட் பண்ணிக்கிறோம். கிராம்பு ஒரு 3 பீஸ், ஸ்டார் பூ 1, கசகசா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினோடனே 4 வரமிளகா லைட்டாக பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கிறோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாவை நம்ம தயார் பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இஞ்சி 4 துண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7 ஆட் பண்ணிக்கணும். வறுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆயில் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடு ஏறினோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுறோம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி இதையும் ஆட் பண்ணுறோம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். ஊற வச்ச சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கடாயை மூடி வச்சுக்கலாம். கலருக்காக காஷ்மீர் பொடி ஆட் பண்ணுறோம். அரைச்சி வச்ச மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கடாயை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ஆஹா, என்ன மனம்! அழகா இப்போ சிக்கன் வந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு தூவி அப்படியே இறக்கி வச்சிருங்க. அப்படி ஒரு அருமையான சுவையோட ஸ்பெஷல் ஆந்திரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.